கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பின இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை பார்க்க, உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற நல்ல கிருபையை தந்ததற்காக, தருணத்தை தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்லும் பொழுது இவ்வாறாய் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்களுடைய நம்பிக்கையும் விருதா என்று என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்தார், நமக்காக இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் கூட என்ன செய்தார், உயிரோடு கூட என்ன செய்தார், எழும்பினார் என்பதை பார்க்க முடிகிறது. இதை குறித்து 4 சுவிசேஷத்திலையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பின செய்தியை பார்க்க முடிகிறது. விசேஷமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் நாம் இன்றைக்கு சில வார்த்தைகளை ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பும்போது என்னென்ன நடந்தது என்பதை தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச அவர் விரும்புகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1வது நாள் விடிந்து வருகையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை பார்க்க சென்றார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவனை இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்க்க போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் மகதலேனாள் மரியாள் மற்ற மரியாள்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையை பார்க்க போகிறோமே, இந்த சம்பவத்தை குறித்து மார்க் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். என்ன ஒருவரை ஒருவர் பேசினார்கள் என்றால், அந்த கல்கள் நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி, நம்ம எப்படி இந்த கல்லை புரட்டப்பட முடியும், அந்த கல் நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு சொல்லித் தருவது என்னென்றால், புரட்டப்பட்ட கல். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறீங்களோ, நமக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னால், நம்முடைய நம்பிக்கையை வீண் போகாதபடிக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை என்ன செய்தான, புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருந்ததை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. யார் புரட்டி போடுவார்கள், யார் நமக்காக என்ன செய்வார்கள்? உங்களுக்காக கர்த்தரே இறங்கி வருவார். உங்களுக்காக என்னென்ன அவிசுவாசம் என்கிற கல்லை கர்த்தர் புரட்டி போடுவார், முடியாது என்கிற கல்லை புரட்டி போடுவார். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறீர்களோ, அதெல்லாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புரட்டப்பட்ட, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை மாற்றி போடுகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற நல்ல செய்தி. அந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 2வது நமக்கு சொல்லித் தருகிற செய்தி தான் என்ன என்பதை 6வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உரைக்கப்பட்ட செய்தி. அந்த மகதலேனாள் மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் ஆண்டவர் சொல்கிறது, பயப்படாதீர்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம தான் மறந்து போயிருப்போம். சில கால தாமதங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் கூட ஆகலாம். அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கன் எரேமியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் தந்த வாக்கு தத்தம், இந்த ஆண்டில் தந்த வாக்கு தத்தம் எதுவாக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும், தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது 33 வருஷம் என்ன செய்தார், மனிதனாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் என்ன செய்ய பாடுபட்டு நான் அடக்கம் பண்ணப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட
நான் எழும்புவேன் என்று சொன்னார். ஆனால் அதை சீசர்கள் விசுவாசிக்கவில்லை, மற்றவர்களும் விசுவாசிக்கவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நினைவு கூறாதபடி போனார்கள். ஆனால் நல்ல செய்தி என்ன செய்தி என்றால், பயப்படாதீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு சொன்னபடி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நிறைவேற்ற நான் போதுமானவராயிருக்கிறேன் என்பது தான் கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த மகதனால் மரியாளும் மற்ற மரியாள்களெல்லாம் இயேசுவை பார்க்க போகிறார்கள். பார்க்க போகும் பொழுது கர்த்தர் எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார். நன்றாய் பாருங்கள், இடைப்பட்ட இயேசு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, திடீரென்று உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். இப்போ இயேசு அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகதனால் மரியாளுக்கு இடைப்படுகிறார். மற்ற மரியாளுக்கும் இடைப்படுகிறார். எதிர்பட்டு வாழ்க என்கிறார். இயேசு கிட்ட வரும் பொழுது அவர்கள் என்னதுன்னா இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறதற்கு முதலாவது பாக்கியமே மகதனால் மரியாளுக்குத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அவள் பாவியான ஸ்திரீதான். ஆனாலும் அந்த மகதனால் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினதற்கு காரணம் இயேசுவை பார்க்கிற அந்த ஆர்வம். காலையிலேயே அதிக இருட்டோட நேரத்திலேயே இயேசுவை பார்க்க போனாலே இன்னைக்கு இயேசுவை பார்க்கிற அந்த ஆர்வமும் தாகமும் வாஞ்சையும் இருக்கும் என்று சொன்னால், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை அதிகாலையில் நீ தேடுவாயா? அதிகாலையில் முகத்தை நோக்கி பார்ப்பாயா? மகதனால் மரியாளுக்கு நான் எப்படி தன்னை வெளிப்படுத்தினேனோ அதே போல் நான் உனக்கு வெளிப்படுத்த ஆவல் உள்ளவராக இருக்கிறேன். உன்னையும் ஆசீர்வதிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். உன்னையும் நான் என்ன சொன்னால் மேன்மைப்படுத்த ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். அதிகாலையிலே சமூகத்துக்கு வருவாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அதே போல மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன செய்கிறார்? அந்த மகதனால் மரியாளுக்கு மற்ற மரியாளுக்கு இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த செய்தியை நீங்கள் போய் உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், அங்கே என்ன செய்வீர்கள் காண்பீர்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஆணையை பார்க்க முடிகிறது. அப்படின்னா கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள். இயேசு உயிரோடு இருக்கும்போது அதை தான் சொன்னார், நீங்கள் என்னை கலிலேயாவுக்கு போங்க, அங்கே என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். அந்த இடத்திற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை குறிக்கிறார் என்றால், ஆண்டவர் குறித்த இடத்துல நம்ம போகும் பொழுது, ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் செய்ய சொன்ன பிஸ்னஸை செய்யும் பொழுது அதுதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் போச்சன்ன இடத்துக்கு போகாமல் நீங்களா போவீங்கன்னா, நீங்களா முயற்சி பண்ணுவீங்கன்னா, நீங்களா காரியத்தை செய்வீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு தென்பட முடியும்? ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? சீசர்கள்ட்ட போய் சொல்லுங்கள், உங்கள் சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கன்னா, கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், அங்கே என்னை காண்பீர்கள். இதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்ட ஆணை. இந்த வார்த்தைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த நம்முடைய தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய தேவனுடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது மரித்ததை அல்ல, உயிரோடு கூட எழும்பினவரை ஆராதிக்கிறோம். உயிரோடு கூட எழும்பின ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவில் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், இன்றைக்கும் ஆவியாயிருக்கிறார். எனவே அந்த ஆவியான தெய்வம் இன்றைக்கு நம் நடுவில் அசைவாடி தான் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ என்ன பிரச்சனையோடு இருக்கலாம், என்ன போராட்டத்தோடு இருக்கலாம், உன் அருகில் என் ஆண்டவர் இருக்கிறார். உன் சூழ்நிலை அறிந்தவர் இருக்கிறார், உன் பிரச்சனை அறிந்தவர் இருக்கிறார். வியாதியில் இருக்கிறாயா? வியாதியை மாற்ற வல்லமை உள்ளவர். கடன் சுமையில் இருக்கிறையா? கடன் சுமையை மாற்ற வல்லமை உள்ளவர். திருமண தடையா? மாற்ற வல்லமை உள்ளவர். கற்பத்தின் என்கிற தடையா? மாற்ற வல்லமை உள்ளவர். குடும்பத்தில் போராட்டமா? மாற்ற வல்லமை உள்ளவர். எந்த ஒரு காரியத்தையும் என் தெய்வத்தால் தான் மாற்ற முடியும். அவர் உயிரோடு கூட எழும்பினவர். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு யோபு பக்தன் சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கும் என் தெய்வம் உயிரோடு தான் உங்களோடு கூட பேசி
பேசி கொண்டிருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கே உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்ட இடத்திலே மகிமை இறங்கி வரட்டும். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதன் மூலமாக அநேக ஜீவனுள்ள சாட்சி எழும்பட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.